श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम रामा। நமஸ்காரம். ராவணனுக்கு பதில் கூறுவதற்கு முன் அவர்களுக்கிடையே ஒரு சிறு துரும்பை கிள்ளி போட்டு துரும்பே என்று ஆரம்பித்து பேசுகிறாள் பிராட்டியார். அவ்வாறு ஏன் துரும்பை போட்டு பேசுகிறாள், அவர்களுக்கிடையே ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டாள் என்பதற்கு வியாக்கியாதாக்களும் பெரியவர்களும் கூறுகின்ற பல்வேறு அர்த்தங்களை பார்த்தோம். அந்த புல்லை போட்டுவிட்டு பதில் சொல்லுகிறாள் தாயார், என்னிடமிருந்து நீ உன்னுடைய மனத்தை திருப்பிவிடு, உன் சொந்த மனைவிகளிடமே உன்னுடைய மனத்தை செலுத்து. பாவங்களை செய்தவன் சௌக்கியம் கொடுக்கும் பலன்களை எதிர்பார்ப்பது போல நீ என்னை பிரார்த்திப்பது சரியல்ல. பாவம் செய்தவனுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது எப்படி கிடைக்கும்? அந்த போன்ற நீ இவ்வாறு கேட்பது சரியல்ல. கணவனாக ஒருவனையே அடைந்தவளும், அதாவது பிரம்மஞானியான ஜனகனோட நல்ல குலத்தில் தோன்றி புனிதமான சூரிய குலத்தில் முறைப்படி புகுந்தவளுமான நான் செய்யத்தகாத காரியத்தை செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ராவணனை பார்த்து சொல்லிட்டு மேலும் அவனை பார்க்க விரும்பாமல் முகத்தை திரும்பிக் கொள்ளுகிறாள். மறுபடியும் சொல்லுகிறாள், நானோ உன்னால் முறையாக அடையப்பட்ட மனைவி கிடையாது, இன்னொருவருடைய மனைவி, கற்பை காப்பாற்றுபவள். ஆகவே வேறு எவருக்கும் மனைவியாக நாம் முடியாது. சான்றோர்கள் அனுஷ்டிக்கும் தர்மத்தை பின்பற்று, சாதுக்களால் உபதேசிக்கப்பட்ட வாழ்க்கை முறைப்படி நீ நடக்க வேண்டும். அரக்கனே, எப்படி உன்னுடைய மனைவிகள் உன்னால் காப்பாற்றப்படுகிறார்களோ அதுபோல பிறருடைய மனைவிகளும் காப்பாற்றத்தக்கவர்கள். உன்னையே நீ உபமானமாக கொள், சொந்த மனைவிகளிடம் சுகத்தை அனுபவிப்பாய். தன் பத்தினிகளிடத்தில் திருப்தி அடையாதவனும், பிறர் மனைவிகளிடம் ஆசை கொண்டவனும், புலன்களை அடக்க முடியாதவனும், வஞ்சனையும் கொண்ட ஆண்மகனை மற்ற பிறருடைய மனைவிகள் அழிவுக்குத்தான் இட்டு செல்வார்கள். இங்கே, அதாவது இந்த பட்டணத்தில் பெரியவர்கள் யாரும் இல்லையா, சான்றோர்கள் யாரும் இல்லையா? அவர்கள் இருந்தும் நீ சான்றோர்களை பின்பற்றவில்லையா? அதனால்தான் தர்ம நெறிக்கு மாறுபட்ட இந்த எண்ணம் உனக்கு வந்திருக்கிறது. வரப்போகும் காலத்தை உணர்ந்த பெரியவர்களால் சொல்லப்பட்ட நியாயமான வாதங்களை பொய்யாக்க நீ நினைக்கிறாய். ராட்சசர்கள் அழிய வேண்டியிருக்கிறது, நீ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சான்றோர்களின் சொல்லை கேட்காமல் தவறான வழிகளில் செல்கின்ற ராஜாவை பெற்றால் மிகச் செழிப்பான நாடுகளும் நகரங்களும் கூட அழிந்து விடுகின்றது. அதேபோல இரத்தின குவியல்கள் நிறைந்த இந்த லங்கைப்பட்டினம் உன்னை அரசனாக அடைந்து உன் ஒருவனுடைய குற்றத்தால் விரைவில் அடியோடு அழியப் போகிறது. ராவணா, தான் செய்த தவற்றினால் நாசமடைகின்றவனும் தொலைநோக்கு இல்லாததுமான ஒரு பாவி அழியும் போது எல்லா ஜீவஜந்துக்களும் மிகவும் சந்தோஷம் அடைகின்றது. இதுபோல பாவங்களை செய்யும் முன்னை உன்னால் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இந்த கொடியவன் நல்ல காலமாக மனைவி, மக்கள், நாடு, செல்வம், புகழ் இவற்றை இழந்து துக்கத்தை அடைந்தான் என்று மகிழ்ச்சியோடு சொல்லப்போகிறார்கள். தன்னுடைய மேலாண்மை பதவியை காட்டியோ செல்வத்தை காட்டியோ என்னை மயக்க முடியாது. சூரியனை விட்டு பிரியாத பிரபை போல ராகவனிடமிருந்து நான் பிரிக்க முடியாதவள். மகா புண்ணியசாலியும் உலகத்திற்கெல்லாம் தலைவருமான அவருடைய புஜத்தை தலையணையாக கொண்டிருந்த நான் யாரோ ஒரு அல்பனுடைய புஜத்தை சார்வேன் என்பது எப்படி நடக்கும்? வேதங்களை கற்று முடித்து அதன் நிறைவாக சமாவர்த்தனம் என்கிற சடங்கை செய்துவிட்ட ஆத்மஞானிக்கு அந்த வித்தை எவ்வாறு உகந்ததோ அதுபோல பூமி முழுவதற்கும் காவலரான அந்த ராமனுக்கு முறையாக வந்த மனைவி நான். சாது ராவணா, காட்டில் காமத்தால் தவிக்கும் பெண் யானையோடு யானை கூட்டத் தலைவனை சேர்த்துவதைப் போல துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் என்னை ராமனுடன் சேர்த்து வைத்துவிடு. எப்படியாவது இவனை கொண்டுதான் தன் காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்பதால் அவனுடைய மனசு குளிருவதற்காக, அவன் மனதை குளிர வைப்பதற்காக சாது என்று அழைக்கிறாள். அல்லது முன்பு சாது வேஷத்தில் வந்துதானே என்னை வஞ்சமாக கவர்ந்து கொண்டாய் என்பதை நான் மறக்கவில்லை என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறாள் என்றபடியும் கொள்ளலாம்.
லங்கையை காக்க வேண்டும் என்றும் உனக்கு கோரமான அழிவு வேண்டாம் என்றும் நீ நினைத்தால் புருஷசேஷ்டரான ஸ்ரீராமனுடன் நீ நட்பு கொள்வாயாக. அறம் தெரிந்த அவர் சரணமடைந்தவர்களிடம் பேரன்பு கொண்டவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அது உனக்கும் தெரிந்திருக்கும். அதனால் நீ உயிருடன் இருக்க விருப்பப்பட்டால் அவருடன் நட்பு கொள். அடியார்களிடம் அன்பு பாராட்டும் அவரை நீ திருப்தி செய்துவை. மனத்திலுள்ள மாசுகளையெல்லாம் களைந்துவிட்டு தூயவனாக ஆகிவிடு. என்னையும் அவரிடம் திருப்பி கொடுத்து விடு. ராவணா, நீ ராகவனிடத்தில் என்னை ஒப்படைத்தால் உனக்கு மங்களம் ஏற்படும். வேறு மாதிரியாகச் செய்தால் நாசத்தை தான் அடைவாய் என்பது நிச்சயம். இந்திரனால் விடப்பட்ட வஜ்ராயுதத்திலிருந்தும் யமனுடைய பிடியிலிருந்தும் நீ தப்பினாலும் தப்பலாம். ஆனால் உலகநாயகரான ராகவன் கோபம் கொண்டால் உன்னை போன்றவர்கள் தப்பவே முடியாது. இந்திரனால் விடப்பட்ட இடிகளின் முழக்கம் போன்ற ராமனுடைய வில்லின் பேரொலியை நீ கேட்கத்தான் போகிறாய். ராம லக்ஷ்மணர்களால் குறிவைத்து செலுத்தப்பட்ட கூர்மையான நுனிகளை கொண்ட பாணங்கள் நெருப்பை கக்கும் மகா சர்ப்பங்களைப் போல் விரைவில் இங்கே விழப்போகின்றது. வேகமாகச் செல்கின்ற பாணங்கள் இலங்கையில் இடைவெளி இல்லாமல் வந்து விழுந்து அரக்கர்களை கொன்று குவித்து அலங்கோலப்படுத்தப் போகின்றன. வினஜையின் மகனான கருட பகவான் சர்ப்பங்களை அழித்ததைப் போல ராமன் என்னும் மாபெரும் கருடன் அரக்கத் தலைவர்கள் என்ற இந்த பேரறவங்களை முற்றிலுமாக அழிக்கப் போகிறது. மகாவிஷ்ணு திருவிக்கிரமாவதாரம் செய்து 3 அடிகளால் அசுரர்களிடமிருந்த ராஜலட்சுமியை பறித்து சென்றது போல எதிரிகளை அடக்கும் என்னுடைய நாயகர் உன்னிடமிருந்து என்னை அழைத்துச் செல்லப் போகிறார். ராட்சசனே, இப்போது அழிந்துவிட்ட ஜனஸ்தானத்தில் அரக்கற்படை அழிக்கப்பட்ட போது வேறெதுவும் செய்ய முடியாத உன்னால் இந்த திருட்டு செய்யப்பட்டது. அதாவது யாருமில்லாத சமயம் பார்த்து என்னை தூக்கி கொண்டு வந்தாய் என்றபடி. அற்பனே, புருஷ சிங்கங்களான அந்த இருவரும் ஆசிரமத்தில் இல்லாத சமயத்தில் வேறு வேலையாக சகோதரர்கள் வெளியே சென்றிருந்தபோது ஆசிரமத்தின் உள்ளே புகுந்து நீ என்னை கவர்ந்து கொண்டு வந்தாய். சிங்கத்தின் வாசனை வீசுகின்ற இடத்தில் நாய் எவ்வாறு நிற்க முடியாதோ அவ்வாறே ராமலட்சுமணர்களின் மேல் பட்ட காற்றை நுகர்ந்து அவர்கள் எதிரே நிற்கக்கூட உன்னால் முடியாது. ஒரு கையுடன் இருந்த விருத்திராசுரன் 2 கைகளுடன் இருந்த இந்திரனுடன் போர் செய்து தோல்வியடைந்ததைப் போல அவ்விருவருடன் நீ யுத்தம் செய்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்காது. குட்டையிலே தேங்கி நிற்கும் குறைந்த அளவு நீரை சூரியன் உறிந்து விடுவதைப் போல என் பிராணநாதர் ராமனும் லட்சுமணனும் விரைவில் உன் உயிரை எடுக்கப் போகிறார்கள். ஆயுட்காலம் முடிந்துவிட்டதென்றால் மிக பெரிய மரமும் இடியிலிருந்து தப்ப முடியாது. அதுபோல குபேரன் வசிக்கும் கைலாசமலைக்கு நீ ஓடிப்போனாலும் மன்னன் வருணனுடைய சபைக்கு அடைக்கலம் தேடிச் சென்றாலும் தசரத குமாரரிடமிருந்து தப்பிக்க முடியாது. நிச்சயமாக நீ அழிந்து போவாய். இவ்வாறு சீதை கடும் சொற்களை ராட்சச மன்னன் ராவணனை நோக்கி சொல்லுகிறாள். அவளுடைய கடுமையான வார்த்தைகளை கேட்ட அந்த ராட்சச மன்னன் சொல்லுகிறான், உலகத்தில் பெண்களை வசப்படுத்துவதற்காக ஆண்கள் எவ்வளவு நயந்து சமாதானமாக பேசுகிறார்களோ அவ்வளவுக்களவு அவர்கள் பெண்களுக்கு அடிமையாகப் போகிறார்கள். எவ்வளவு இனிமையாக பேசுகின்றார்களோ அவ்வளவு தோல்வி அடைகிறார்கள். தவறான வழியில் போகும் குதிரையை தேரோட்டி திசை திருப்பதைப் போல உன்னிடம் எனக்குள்ள காமம் என்னுடைய கோபத்தை அடக்குகிறது. என்ன விபரீதம்! அவ மேலே இருக்கிற பிரியம் அவனுடைய கோபத்தை அடக்கிறது தான் விபரீதம். எவரிடத்தில் காபம் ஏற்படுகிறதோ அவரிடம் தயையும் சிநேகமும் ஏற்படுகின்றதோ அதனால் அவன் மேலே கோபம் வரமாட்டேங்கிறதான். இந்த காரணத்தால் தான் கபடமாக ரிஷி வேடம் புனைந்துள்ள ராமனிடம் ஆசை கொண்டவளும் கொல்லத்தகுந்தவளும் அவமதிக்கத்தக்கவளுமான உன்னை நான் இதுவரை கொல்லவில்லை. மைதிலி, நீ என்னை பார்த்து கடுமையாக எந்தெந்த வார்த்தைகளை சொன்னாயோ அவை ஒவ்வொன்றுக்காகவும் உனக்கு மரண தண்டனை கொடுப்பது உச்சிதம் என்று வைதேகியை பார்த்து கூறிவிட்டு கோபத்தால் உடன் நடுங்குகிறது ராவணன். சீதையை நோக்கி மேலும் சொல்லுகிறான், உனக்கு என்னால் விதிக்கப்பட்ட ஓராண்டு கால கெடுவில் இன்னும் 2 மாதங்கள் தான் மீதம் இருக்கின்றது. அதற்குள் நீ என்னுடைய படுக்கையில் பங்கேற்க வேண்டும். 2 மாதங்கள் முடிந்த பிறகும் நீ என்னை கணவனாக ஏற்க விரும்பாவிட்டால்
என்னுடைய சமையற்காரர்கள் ஒரு காலை சிற்றுண்டிக்காக உன்னை பக்குவம் செய்து விடுவார்கள். ராவணனால் பயமுறுத்தப்பட்ட ஜானகியை பார்த்து அங்கிருந்த தேவகந்தர்வம் மடந்தையர்கள் எல்லாம் கண்களில் நீர் தழும்புகிறது, துக்கமடைகிறார்கள். அந்த அரக்கனால் அதட்டப்பட்ட சீதையை பார்த்து, சீதே பயப்படாதே, இந்த அற்பன் உன்னை என்ன செய்ய முடியும் என்று கருத்து வெளிப்படுவது போல சில அந்த தேவ பெண்கள் உதட்டை அசைக்கிறார்கள், மற்றும் சிலர் கண்ணை சிமிட்டுகிறார்கள். அவர்கள் இவ்வாறு ஒரு சங்கேதம் பண்ணுவதால் சமாதானம் அடைகிறாள் சீதை. தன்னுடைய கற்புத்திறத்தின் மகிமையில் பெரும் நம்பிக்கை வைத்து அவனுக்கு நன்மையை தரக்கூடிய சொற்களை மீண்டும் சொல்லுகிறாள். அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற உன்னை இகழத்தக்க இந்த காரியத்திலிருந்து தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த மனிதனும் நிச்சயமாக இங்கே இல்லை. இந்திரனுடைய பத்னியான இந்திராணி போன்றவளும் தர்மாத்மாவான ராமனுடைய பத்னியுமான என்னை இம்மூலவிகள் உன்னைத் தவிர வேறு எவனும் இவ்வாறு மனத்தால் கூட பிரார்த்திக்க முடியுமோ? ராட்சச பதரே, எல்லையில்லாத பராக்கிரமுடைய ராமனுடைய மனைவியான என்னை பார்த்து பாவகரமான எந்த வார்த்தைகளை சொன்னாயோ அந்த மோசமான பலனிலிருந்து நீ எவ்வாறு தப்பிக்கப் போகிறாய்? அந்த மகா பாவத்திற்கான பலனை அடைந்தே தீருவாய். அதர்மனே, காட்டில் மதயானையும் முயலும் யுத்தம் செய்தால் என்ன ஆகும்? ராமன் மதயானை போன்றவர், நீ வெறும் அற்பமான முயல் குட்டி. அப்படிப்பட்ட நீ இக்ஷவாகு குலநாதனான அவரை அவர் இல்லாத இடத்தில் நிந்தனை செய்வதற்கு வெட்கப்படவில்லையா? அவருடைய கண்ணில் படாமல் இருக்கும் வரைதான் நீ இவ்வாறெல்லாம் பேச முடியும். இழிந்தவனே, கருப்பும் மஞ்சளும் கலந்து விகாரமான உன்னுடைய குரூர நேத்திரங்கள் என்னை தவறான நோக்கத்துடன் பார்த்தபோதே பூமியில் விழவில்லையே. இந்த அறநெறியாளரின் மனைவியும் தசரதனின் மருமகளுமான என்னை பார்த்து தகாத வார்த்தைகளை சொன்ன ஏ பாவியே, உன்னுடைய நாக்கு ஏன் இன்னும் அருந்து விழவில்லை? 10 தலையனே, ராமனிடமிருந்து நான் உத்தரவு பெறவில்லை. நியமங்களோடு கூடிய ஒரு தவ வாழ்க்கையில் இருக்கிறேன். அதனால்தான் சாம்பலாக்கும் வல்லமை பெற்ற என் கற்பின் சக்தியால், என்னுடைய தேஜஸால் உன்னை சாம்பலாக்காமல் இருக்கின்றேன். மகாமேதாவியான ராமனுடைய பத்தினியான நான் அபகரிக்க முடியாதவள். நான் உன்னை தூக்கி கொண்டு வந்து விட்டேனே என்று நீ சந்தோஷப்பட்டால், உன்னை கொல்வதற்காக தெய்வம் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சூரனும் குபேரனுக்கு தம்பியும் ஏராளமான சேனைகளுடன் கூடியவனான நீ ஏன் ராமனை பஞ்சவடி பர்ணசாலையிலிருந்து வஞ்சகமாக வெளியேற்றிவிட்டு இந்த மனைவி திருட்டை செய்தாய்? சீதையை இந்த பேச்சை கேட்டவுடனே ராவணன் தன்னுடைய குரூரமான கண்களை சுழற்றி ஜானகியை கண்கொட்டாமல் பார்க்கிறான். நீருண்ட மேகம் போல கருப்பான தேகத்தை உடையவன், பெரிய புஜங்கள், கழுத்து கொண்டவன், சிங்கத்தை போன்ற பலமும் நடையும் கொண்டவன், நெருப்பு குழந்தைகளைப் போன்ற நாக்கின் நுனி மற்றும் கண்களை கொண்டவன், கோபம் பொங்கும் போது தலை அசையவே கிரீடத்தின் நுனியும் அசைய அதனால் உயரமாக தெரிந்தவன், அழகான மாலைகளாலும் நறுமண பூச்சிகளாலும் சிவந்த ஆடைகளாலும் மாலைகளாலும் உருக்கிய தங்கத்தால் செய்யப்பட்ட தோள்வளை போன்ற அணிகலங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவன், அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடந்தபோது மந்திர பருதுவம் வாசகி என்ற மகா சர்வத்தால் நடுவில் கட்டப்பட்டது போல இந்திர நீலமணி கோர்க்கப்பட்ட அரைஞானால் அலங்கரிக்கப்பட்ட இடுப்பை கொண்டவனாம். அணிகலன்கள் நிரம்பிய 2 கைகளாலும் 2 உன்னத சிகரங்கள் விளங்கும் மந்திர முலையைப் போல விளங்குகிறான். பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தான். கோபத்தால் மிகவும் சிவந்த கண்களோடு கூட வைதேகியை வெறிக்க பார்க்கிறான். மலைப்பாம்பை போல் பெருமூச்சு விட்டுக்கொண்டு ராவணன் சீதையை பார்த்து சொல்கிறான், செயல்திறமற்றவன் பொருளில்லாதவனுமான ராமனை இன்னும் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். உன்னை இப்போது விடியற்கால இருட்டை தன் ஒளியால் சூரியன் அழிப்பதைப் போல ஒழித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மைதிலியிடம் சொல்லிவிட்டு எதிரிகளை கதறடிக்கும் அந்த ராவணன் பயங்கரமான பார்வையோடு கூட அறிக்கைகள் எல்லோருக்கும் உத்தரவு பிறப்பிக்கிறான். ஒற்றைக்கண் உடையவள், ஒற்றைக்காது உடையவள், மூடிய காது உடையவள், பசுவினுடையதைப் போலவும் யானுடையதைப் போலவும் செவிகள் கொண்டவர்கள், தொங்கும் காது உள்ளவள், காதே இல்லாதவள், யானையின் கால் உள்ளவள், குதிரையின் கால் உள்ளவள், பசுவின் கால் உள்ளவள், காலில் மயிர்கற்றையை உடையவள்,
ஒற்றை கண்ணும் ஒற்றை காலும் உடையவள், பெருத்த பாதங்களை உடையவள், கால்களே இல்லாதவள், அளவுக்கு மேல் பெரிதாக இருந்த தலை கழுத்து கொண்டவள், அளவுக்கு மேல் பருமனாக இருந்த மார்பகம் வயிற்று கொண்டவள், அளவுக்கு மேல் பருத்திருந்த வாய் கண்களை உடையவள், நீண்ட நாக்கு உடையவள், நாக்கே இல்லாதவள், மூக்கு இல்லாதவள், சிங்கமுகம் கொண்டவள், பசுமுகத்தாள், பன்னி முகத்தாள், இப்படி பல வகையான அந்த ராட்சசிகளை பார்த்து ஜனகன் குமாரியான சீதை எந்த வகையில் சீக்கிரம் எனக்கு வசப்படுவாளோ வழிமுறையில் ராட்சசிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உடனே செய்யுங்கள். சாம தான பேத முறைகளை வரிசையாகவும் மாற்றி மாற்றி கடைப்பிடித்தும் பெரிய தடியை தூக்கி காட்டியும் பயமுறுத்துங்கள் என்று காமத்தாலும் கோபத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டிருந்த ராவணன் திரும்ப திரும்ப அந்த ராட்சசிகளுக்கு உத்தரவிட்டு ஜானகியை பயமுறுத்துகின்றான். இந்த ராட்சசிகளோட விவரணத்தை பார்த்தாலே ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. உடனே தானிய மாலினி அப்படிங்கிற ராட்சசி ராவணனுடைய 2வது மனைவி, மண்டோதரிக்கு அடுத்தபடியாக உள்ளவள், நல்லவள். அவளும் அருகே வந்து அவனை தழுவிக்கொண்டு சொல்கிறாள், பின்னால் மண்டோதரியும் தழுவிக்கொண்டாள் என்று நம்ம வச்சுக்கணுமா? ஏன்னா பின்னாடி அனுமான் வந்து மண்டோதரி தடுத்தாள் என்று சொல்ல போகிறாராம். பின்னாடி ஒரு சர்க்கத்தில் என்னோடு உல்லாசமாக இருங்கள், ஒளி இல்லாத விருப்பமில்லாத இந்த மனுஷ பெண் இந்த சீதையால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மாமன்னனே, உங்களுடைய புஜபலத்தால் சம்பாதிக்கப்பட்ட திவ்யமான உத்தம போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று பிரம்மா இவளுடைய தலையில் எழுதவில்லை என்பது நிச்சயம். தன்னிடத்திலே பிரியம் கொள்ளாதவளை விரும்பி வருந்துகிறவனுடைய தேகம் தாபத்தை அடையும். தன்னிடத்தில் ஆசையுள்ளவளை விரும்பினால் நிறைய திருப்தி உண்டாகும் என்று ராட்சசியால் சொல்லப்பட்டவுடன் இறுக ஆலிங்கனம் செய்து கொள்ளப்பட்ட பலசாலியான கருமேகம் போன்றவனான அவன் இகழ்ச்சியாக திரித்து கொண்டே திரும்பி போகிறான். பூமி அதிர்கின்றபடி பாதங்களை பதித்து கொண்டு புறப்பட்டு சென்ற ராவணன் சூரியன் போல் நன்றாக பிரகாசிக்கும் மாளிகையில் புகுகின்றான். தேவ கந்தர்வ நாகக்கன்னிகள் நாலாபுறங்களிலும் அவனை சூழ்ந்து கொண்டு உயர்ந்ததான அந்த மாளிகைக்குள் பிரவேசிக்கிறார்கள். பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றுவதிலேயே நோக்கம் கொண்டவள், பயத்தால் நடுங்குபவளுமான சீதையை இவ்வாறு மிரட்டிவிட்டு காமத்தால் மனம் மயங்கிய அந்த ராவணன் பேரொளி வீசிக்கொண்டிருந்த தன்னுடைய மாளிகையில் பிரவேசித்து திரும்பி செல்லுகின்றான். அசோகவனத்தில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் சீதையிடம் தன்னை ஏற்றுக்கொள் என்று பிரார்த்தித்த ராவணன், பிராட்டியார் அதனை மறுத்து அது நிராசை என்பதை விளக்கமாக உபதேச நல்மொழிகளை கூறி அவனை திருத்துவதற்காக வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறாள். அது எதுவும் அவனுடைய காதில் ஏறவில்லை. அவள் தனக்கு இணங்கவில்லை என்பதை சரியாக புரிந்து கொண்ட அந்த அரக்க மன்னன் பெரும் கோபம் கொண்டான். கோபம் கொண்டு அங்கிருந்த ராட்சசிகளுக்கெல்லாம் சீதையை எப்படியெல்லாம் மிரட்டலாம் என்று சொல்லி ராட்சசிகளுக்கு உத்தரவிட்டு விட்டு வெளியேறுகிறான். ராட்சச மன்னன் புறப்பட்டு சென்று அந்தப்புரத்துக்குள் நுழைந்து கொள்கிறான். அப்பொழுது அங்கிருந்த அனைத்து பயங்கரமான உருவம் கொண்ட அந்த ராட்சசிகள் சீதையை சூழ்ந்து கொண்டு துன்புறுத்துகிறார்கள். உடனே சீதையின் பக்கத்திலே போய் கோபத்தால் நிலை தடுமாறிவிட்ட அந்த அரக்கிகள் மிகவும் கடுமையான வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அவளை சொல்லுகிறார்கள். புலஸ்திய வம்சத்தில் தோன்றிய உத்தமன், மகாத்மா, 10 தலைகளை கொண்டவனுமான ராவணனுடைய மனைவியாக இருப்பதை நீ பெரிதாக நினைக்கவில்லையே என்று சொல்லி, அப்பொழுது ஏகஜடை என்கிற அரக்கி, அவளுக்கு கோபத்தால் கண்கள் சிவந்திருக்கு. அந்த சீதை கைப்பிடி அளவே இடையை கொண்டவளாம். அவளை கூப்பிட்டு சொல்லுகிறாள், 6 பிரஜாபதிகளுக்குள் 4வது பிரஜாபதி, பிரம்மாவின் மானசபுத்திரர், புலஸ்தியர் என்று பெயருடையவர், தேஜஸ்வியும் மாமுனிவருமான அந்த புலஸ்தியரோட மானசபுத்திரன் விஸ்ரவஸ் என்ற பெயர் கொண்டவர்.
பிரஜாபதி பிரம்மாவுக்கு சமமானவர். அவருடைய புதல்வன் சத்துருக்களை கதறச் செய்யும் ராவணன். அப்படிப்பட்ட மேலான பரம்பரையில் வந்த இந்த ராட்சச மன்னனுடைய மனைவியாக தகுந்தவள் நீ. சர்வாங்க சுந்தரியே, நான் சொல்லப்பட்ட அறிவுரையை ஏன் ஏற்க மாட்டேன் என்கிறாய் என்று கேட்கிறாள். உடனே பூனைக்கண்ணாலான ஹரிஜடை என்கிற ராட்சசி கோபத்தோடு கண்களை உருட்டி, எவனால் 30 முக்கோடி தேவர்களும் தேவராஜனும் ஜெயிக்கப்பட்டார்களோ அந்த ராட்சசன மனுவுக்கு நீ மனைவியாகிவிடு என்று கூறுகிறாள். மேலும் கோபத்தால் மனம் தடுமாறின பிரகசை என்கிற ராட்சசி சீதையை அதட்டியவாறு கொடிய வார்த்தைகளை சொல்லுகிறாள். வீரத்தால் கர்வம் கொண்டவன், சூரன், யுத்தத்தில் புறமுதுகு இடாதவன், பலத்திலும் வீரியத்திலும் நிகரற்றவன், இப்படிப்பட்டவனுடைய மனைவியாக இருப்பதை நீ ஏன் விரும்ப மறுக்கிறாய்? மிகவும் பிரியமானவளும் மரியாதை உள்ளவளுமான மனைவி மண்டோதரியை கூட விட்டுவிட்டு மகாபலசாலியான ராவணன் எல்லோரையும் விட பாக்கியம் பெற்றவனான உன்னை நேசிக்கிறான். ஆயிரக்கணக்கான மகளிர் நிறைந்த பல்வகை ரத்தினங்களால் ஒளி வீசுவதுமான அந்தப்புறத்தை விட்டுவிட்டு ராவணன் உன்னை அடையப் போகிறான். இவ்வாறு அவன் உன்னை நேசிப்பது உனக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் என்று சொல்லுகிறாள். விகடை அப்படின்னு இன்னொரு அடக்கி அவ சொல்கிறான், பல தடவை யுத்தத்தில் தேவர்களும் தேவர்கள், நாகர்கள், கந்தவர்கள், தானவர்கள் எல்லாரும் யாரால் ஜெயிக்கப்பட்டார்களோ அந்த அவர் உன்னை அண்டி வந்திருக்கிறார். அற்ப பெண்ணே, எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் கொண்டவனும் மகாத்மாவும் ராட்சச மன்னனுமான ராவனுடைய பாரியையாக இருப்பதை நீ ஏன் விரும்பவில்லை என்று கேட்கிறாள். துர்முகி அப்படிங்கிற பெயர் கொண்ட ராட்சசி சொல்கிறாள், சூரியன் யாரிடம் பயந்து கொண்டு சுகமான அளவுக்கு மட்டும் உஷ்ணம் கொடுக்கிறானோ, வாயுவும் பேய்காற்றாக வீசுவதில்லையோ, அப்படிப்பட்டவனை நீ ஏன் மதிக்க மாட்டேன் என்கிறாய்? அழகிய புருவம் கொண்டவளே, யாரிடம் உள்ள அச்சத்தால் அவன் விரும்பிய போதெல்லாம் மரங்கள் புஷ்பங்களை உதிர்க்கின்றதோ, பர்வதங்களும் மேகங்களும் மழையை பொழிகின்றவோ, அப்படிப்பட்ட ராட்சசராஜனும் பேரரசனுமான ராவணனுடைய மனைவியாக இடுவது என்ற முடிவை நீ ஏன் எடுக்க மாட்டேன் என்கிறாய்? தேவி, பெண்ணரசி, உண்மையாக உனக்கு நலம் தரும் சொல் என்னால் சொல்லப்பட்டது. இந்த அறிவுரையை ஏற்றுக்கொள், இல்லையென்றால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று அச்சுறுத்துகிறாள். தொடர்ந்து பார்ப்பதற்கு சகிக்க முடியாத முகம் படைத்த அந்த ராட்சசிகள் எல்லாம் பிரியமில்லாத கடுமையான சொற்களை எல்லாம் பிராட்டியிடம் சொல்கிறார்கள். சீதே, எல்லா பிராணிகளின் மனத்தை கவருவதும் உயர்ந்த படுக்கைகள் கொண்டதுமான அந்தப்புறத்தில் வசிப்பதை நீ ஏன் ஏற்க மறுக்கிறாய்? நீ மனுஷப்பெண், அதனால் ஒரு மானுடனுக்கு மனைவியாக இருப்பதையே பெருமையாக நினைக்கிறாய். ராமனிடமிருந்து உன் மனத்தை திருப்பிவிடு. இனி ஒருபோதும் நீ ராமனுக்கு மனைவியாக இருக்க முடியாது. மூவுலோகச் செல்வங்களை அனுபவிப்பான். அரக்கர் மன்னனுமான ராவணனை கணவனாக ஏற்று இஷ்டம் போல் திருந்து மகிழ்வாய். அழகானவளே, நாட்டிலிருந்து துரத்தப்பட்டவனும் நம்பிக்கை இழந்தவனும் ஆண்மையற்றவனுமான மானுடன் ராமனையே மானுட பெண்ணான நீ விருப்பப்படுகிறாய். இவ்வாறெல்லாம் ராட்சசிகளால் சொல்லப்பட்ட சீதை அந்த வார்த்தைகளை கேட்டு கண்களில் நீர் வழிந்து கொண்டு சொல்லுகிறாள், நீங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சொல்லும் இந்த சொற்களெல்லாம் உலக நடைமுறைக்கு எதிரானது. இது என் மனதிற்கு பிடிக்காதது என்று ஏன் உங்களுக்கெல்லாம் தோன்ற மாட்டேன் என்கிறது? மானுடப்பெண் அரக்கனுக்கு மனைவியாக முடியாது. எல்லோரும் உங்கள் இஷ்டம் போல் என்னை சாப்பிட்டு விடுங்கள். என்ன நடந்தாலும் உங்கள் பேச்சை நான் கேட்கப் போவதில்லை. என்னுடைய கணவர் எளியவராக இருந்தாலும் அரசாட்சி இல்லாதவராக இருந்தாலும் அவரே என்னுடைய மரியாதைக்கு உரியவர். எப்பொழுதும் சூரியனை தொடரும் சுவர்ச்சலை போல நான் அவரிடம் ஈடுபட்டிருக்கின்றேன். எப்படி பெரிய பாக்கியசாலியான சசிதேவி இந்திரனையும், அருந்ததி வசிஷ்டரையும், ரோகிணி சந்திரனையும், லோபாமுத்ரா அகஸ்தியரையும், சுகன்யா சியவனரையும், சாவித்ரி சத்யவானையும், ஸ்ரீமதி கபிலரையும், மதயந்தி சௌதாசரையும், கேசினி சகரனையும், பீமபுத்திரியான தமயந்தி நைஷதனையும், நான் நளன், தமயந்தி நைஷதன் நளனுக்கு பேர், அந்த நளனையும் எவ்வாறு பின்பற்றுகிறார்களோ அந்த மாதிரி நானும் இக்ஷவாகு குலத்தில் சிறந்தவரான ராமனை கடவனாக அடைந்து அவரை பின்தொடர்ந்து நடக்கின்றேன். சீதை சொன்ன இதை கேட்டு ராவணனால் தூண்டப்பட்டவர்களும்
கோபத்தால் மயங்கியவர்களுமான அந்த ராட்சசிகள் கடுமையான சொற்களால் அவளை அதட்டுகிறார்கள். சிம்சுபா மரத்தில் மறைந்திருக்கும் ராமன் அரக்கிகள் சீதையை மிகவும் மிரட்டி பேசுவதை கேட்டு வாயடைத்து போய்விட்டான். கோபம் கொண்ட அவர்கள் சீதையை சூழ்ந்து கொண்டு உடல் நடுங்க நெருப்பு கொழுந்து போல் செக்கச் சிவந்து தொங்கிக் கொண்டிருக்கும் தங்களுடைய உதடுகளை நக்கிக் கொள்கிறார்கள். விரைவாக கோடாலிகளை எடுத்து கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், ராட்சச மன்னனான ராவணனை கணவனாக அடைய தகுதி இல்லாதவள் இவள் என்று பயமுறுத்துகிறார்கள். பயங்கரமான ராட்சசிகளால் இப்படி பயமுறுத்தப்பட்ட சீதை கண்ணீரை துடைத்து கொண்டு அந்த அனுமான் உட்கார்ந்திருந்த சிம்சுபா மரத்தின் அருகே செல்கிறாள். அரக்கிகளால் சூழப்பட்ட சீதை அந்த சிம்சபா மரத்தின் அடியில் சோகத்தில் மூழ்கியவளாய் அமர்கிறாள். உடல் மெலிந்திருப்பவள், கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பவள், அழுக்கடைந்த ஆடையை அணிந்திருப்பவள் அந்த சீதையை நாலா பக்கமும் சூழ்ந்து கொண்டு ராட்சசிகள் பயமுறுத்துகிறார்கள். அப்பொழுது கோபமே உருவெடுத்து வந்தது போன்றவளும் அச்சத்தை தருகிறவளும் பெரிய வயிற்றை உடையவளுமான பயங்கர தோற்றத்தை கொண்ட வினதை அப்படிங்கிற ராட்சசி சொல்கிறாள், சீதே, இவ்வளவு போதும். உன் கணவரிடம் உனக்குள்ள பேரன்பை நன்றாக காட்டிவிட்டாய். மங்களமானவளே, எந்த விஷயத்திலும் மிகை என்பது அதிகம் என்பது துயரத்தில் தான் கொண்டு போய்விடும். அளவுக்கு முன்னால் அமிர்தமும் நஞ்சு என்ற ஒரு வசனம் கூட உண்டு. எந்த விஷயத்திலும் அதிகம் என்பது துயரத்தில் தான் கொண்டு போய்விடும். இதுவரையில் மனித ஜாதிக்குரிய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நடந்து காட்டிவிட்டாய் என்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நீ வாழ்க. மைதிலி, உன்னுடைய நன்மைக்காக என்னால் சொல்லப்படும் இந்த அறிவுரையை கேட்டு அதன்படி நடந்து கொள். எல்லா ராட்சசர்களையும் நிர்வகித்து கொண்டிருக்கும் ராவணனை பர்த்தாவாக ஏற்றுக்கொள். பராக்கிரமன் கொண்டவர், அழகிய தோற்றம் கொண்டவர், தேவர்களின் மன்னரான இந்திரன் போன்றவர், காரியங்களை செய்வதில் சமர்த்தர், தியாகசீலர், எல்லாரும் பார்த்து மகிழக்கூடியவர் ராவணன். எனவே நலிந்து போய்விட்ட மானுடன் ராமனை துறந்துவிடு. ராவணனை ஏற்றுக்கொள். உயர்ந்த உடற்பூச்சுகளை பூசிக்கொள். திவ்யமான அணிகலன்களை அணிந்து கொண்டு இப்பொழுது முதல் எல்லா உலகங்களுக்கும் தலைவியாக ஆகிவிடு. அக்னிபத்னியான ஸ்வாகா போலவும் இந்திர மகிழ்ச்சியான சசிதேவி போலவும் பெருமையோடு நீ வாழலாம். ராமன் ஒரு மனிதன், வாழ்நாள் முடிந்து போய்விட்டவன். அப்படிப்பட்டவனை நீ இன்னும் ஏன் நினைத்து கொண்டிருக்கிறாய்? வைதேகி, அவனால் உனக்கு என்ன லாபம்? இப்படி நான் சொன்னபடி நீ நடக்கவில்லை என்றால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போதே உன்னை தின்று விடுவோம் என்று தொங்கிக் கொண்டிருக்கிற மார்பங்களை கொண்டவளும் கோபம் கொண்டவளுமான விகடா என்றொருத்தி முஷ்டியை காமித்து கர்ஜிக்கும் குரலில் சொல்லுகிறாள், கெட்ட புத்தியுடையவளே மைதிலி, நீ இதுவரை சொன்ன பிரியமில்லாத வார்த்தைகள் உன்னிடம் உள்ள அன்பினாலும் எங்களுடைய சாந்தமான தன்மையினாலும் பொறுத்து கொள்ளப்பட்டது. இப்போதைய உன் நிலைக்கு தகுந்த உனக்கு நன்மை தரக்கூடிய நாங்கள் கூறும் அறிவுரைப்படி நடக்க மாட்டேன் என்கிறாயே. சமுத்திரத்தை கடந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். மைதிலி, மற்றவர்களால் நெருங்க முடியாத கட்டுக்காவல் மிகுந்த ராவணனுடைய அந்தப்புறத்திற்குள்ளும் வந்து விட்டாய். ராவணனுடைய வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறவளும் எங்களால் வெகு கவனமாக காவல் காக்கப்படுகிறவளுமான உன்னை சாக்ஷாத் இந்திரன் கூட காப்பாற்ற முடியாது. உன்னுடைய நலனை பேசுகிற என்னுடைய வார்த்தையை கேள். கண்ணீர் சோர்வதை நிறுத்திவிடு. பயனில்லாத சோகத்தை விட்டுவிடு. சீதே, திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பதை நிறுத்து. ராட்சச மன்னனுடன் வேண்டிய மட்டும் இன்பத்தை அனுபவித்துக்கொள். பயம் கொண்டவளே, பெண்களுக்கு யவ்வனம் என்பது நிலையில்லாதது என்பதை நீ அறியமாட்டாயா? அதனால் உன்னுடைய யவ்வனம் கழிவதற்குள்ளாக எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்துவிடு. அழகான பூஞ்சோலைகளிலும் மலைத்தோட்டங்களிலும் ராவணனோடு உலவி வா. 7000 பெண்மணிகள் உன் அதிகாரத்தின் கீழே இருப்பார்கள். சுந்தரி, ராவணனுக்கு 7000 மனைவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லா ராட்சசர்களையும் தாங்குபவனான ராவணனை கணவனாக ஏற்றுக்கொள். என்னால் நான் சொல்லுகிறபடி நீ நடக்காவிட்டால் உன்னுடைய நெஞ்சத்தை பிளந்து உன்னை தின்று விடுவோம். தொடர்ந்து கோபத்தினால அவளுடைய அறிவழிந்து விட்டா சண்டோதரி அப்படிங்கிற அரக்கி. அவள் பெரிய சூலத்தை சுழற்றிட்டு சொல்கிறா, ராவணனால் அபகரித்து கொண்டு வரப்பட்டவள் நீ. மான் போல சஞ்சலமான கண்களும் பயங்கரமான பயத்தால் நடுங்குகின்ற
மார்பகங்களையும் உடைய இவளை பார்த்தபோதே எனக்கு கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு மசக்கை ஏற்படும் போது தேவைப்படுகின்ற உணவு அந்த பேராசை உண்டாகிறது அப்படிங்கிறார். இவளுடைய வயிற்றின் வலது பக்கத்தில் இருக்கிற யக்ருத், அதாவது அந்த மாம்சப்பிண்டையும் மார்போட இடது பக்கத்தில் இருக்கிற பிளீகன் அப்படிங்கிற பசுமையான மாம்சத்தையும் அதற்கு மேலே இருக்கின்ற உத்பீடம் அப்படிங்கிற மாம்சத்தையும் நாடி நரம்புகளோட ஹிருதயத்தையும் உள்ளே இருக்கிற குடலையும் தலையையும் கடித்து தின்னமணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுகிறது. இவளை பார்த்த உடனே அவளுக்கு இந்த மாதிரிலாம் தோன்றுறது. உடனே பிரகசை அப்படிங்கிற ராட்சசி சொல்கிறா, இவ வெறுக்கத்தக்கவோ, இவளுடைய கழுத்தை திருகுவோம், ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க, அப்புறம் ராஜா கிட்ட போய் அந்த மனித பெண்மணி இறந்து விட்டாள் என்று சொல்லுவோம், அவர் உடனே தின்னு தொலைங்கோ அப்படின்னு உத்தரவு கொடுப்பார், அதில் சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அஜாமுக்கிங்கிறவ சொல்கிறா, இதில் என்ன வாதம் விவாதம், எனக்கு அதெல்லாம் சரியாக படலை, இவ்வளோ வெட்டு சமமான உருண்டைகளாக பண்ணிவிட்டு நமக்குள்ளே பங்கிட்டுப்போம், சீக்கிரமாக குடிக்கிறதுக்கும் நக்கிறதுக்கும் கடித்து தின்னறதுக்கும் பல வகை பதார்த்தங்களெல்லாம் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறா. சூர்பனகைங்கிற ஒரு ராட்சசி, எனக்கு அஜாமுகி சொல்கிற இந்த வழி தான் நல்லதுன்னு படுறது, எல்லா துயரத்தையும் போக்கக்கூடிய கல்லை கொண்டு வாங்கோ, உடனே இந்த மனித மாமிசத்தை ருசித்து தின்று நிகும்பலையில் இலங்கையோட மேற்கு வாசலில் இருக்கிற காளி கோவில் இருக்கின்ற பிரதேசத்தில் கூத்தாடலாம் அப்படிங்கிறா. இதெல்லாம் கேட்டு சீட்டை இந்த தேவமகள் போன்ற இந்த சீட்டை மகாபயங்கரமான இந்த ராட்சசிகளால் இந்த மாதிரி மிகவும் கொடுமையாக பயமுறுத்தப்பட்டாள். பட்ட உடனே தைரியம்லாம் போயிடுத்து, தைரியத்தெல்லாம் கைவிட்டு அழத் தொடங்குறா. ராட்சசிகள்லாம் இப்படி சொன்ன உடனே ஜனகநந்தினியான சீட்டை வாய் விட்டு அழறா. ராட்சசிகள் சொன்ன உடனே ரொம்ப பயந்து நடுங்கி கண்ணீர் பெருகிறது, குரல் தழுதழுக்க சொல்கிறா, மனுஷப்பெண் ராட்சசனுக்கு மனைவியாக ஆக மாட்டாள், உங்கள் இஷ்டம் போல் என்னை கொன்று விடுங்கள், ராவணனை ஏற்றுக்கொள் என்று நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி நான் செய்ய மாட்டேன். ராட்சசிகளிடம் மாட்டிக்கொண்டிருந்தவள், துக்கம் தாழாமல் தவிப்பவள், ராவணனால் பயமுறுத்தப்பட்டவள், அமரருடைய அணங்கு போன்றவளான சீதை நிம்மதியை அடையவில்லை. தன்னுடைய அகங்களை மறைத்து கொண்டு சீதை ரொம்ப நடுங்கிறா. சீதை அசோக மரத்தில் நிறைய புஷ்பங்கள் இருந்த ஒரு பெரிய கிளைக்கிட்ட போய் ஒரு உடைஞ்சு போன மனசோட வருத்தம் மேலிட்டு தன்னுடைய கணவரை பற்றி சிந்திக்கிறாள். கண்லேருந்து வெள்ளமாக கொட்டின்றிருக்கிற தண்ணீரால் மார்பகங்கள் எல்லாம் நீராடுறது. அப்படி சிந்தனையில் மூழ்கியும் துன்பத்தோட முடிவுக்கான உபாயம் கண்ணில் தெரியல. நடுங்கின்றிருக்காவோ, புயல் காற்றுல சாயும் வாழை மரத்தை போல கீழே விழுந்தா, அந்த ராட்சசிகளோட பயமுறுத்தலுக்கு அஞ்சினாவோ, கவலை தோய்ந்து அந்த முகம் கவலை தெரியுறது, அந்த மாதிரி இருக்கா. அப்போது அந்த நடுங்கின்றிருக்கிற சீதையோட நீளமான செழிப்பான கூந்தல் கருநாகம் போல காட்சி தருது. துக்கத்தால் பீடிக்கப்பட்டு சோகத்தால் மனமுடைந்து அவோ பெருமூச்சு விட்டுருக்கா, தவித்து கொண்டிருக்கா, கண்ணீர் பெருக்கிறா, வாயால் அரட்டுறா, ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா என் மாமியாரான கௌசல்யே, ஹா சுமித்ரா தேவி என்னும் துயரந்தாங்கலை அந்த பெண்ணரசி அரட்டுறா. காலம் வராவிட்டால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சாவு ஏற்படாது என்று பண்டிதர்கள்லாம் ஒன்று கூடி சொல்லுகிறார்களே, அந்த உலக வழக்கு சத்தியம்தான். இங்கே இருக்கிற பயங்கரமான ராட்சசிகளால் இப்படி கொடுமைப்படுத்தப்பட்டோம், ராமன் இல்லாத துக்கத்தோடு இன்னும் நான் உயிரோடு இருக்கின்றேனே. கடல் நடுவில் போயின்ட்டுருக்கிற பாரம் ரொம்பின படகு காற்று வேகத்தினால் தாக்கப்பட்டு மூழ்கிறத போல கொஞ்சமே புண்ணியம் பண்ணியிருக்கேன், உதவி செய்ய யாரும் இல்லாதவளுமான நான் ஒரு அனாதையை போல உயிரை விட போகிறேன். ஆற்று வெள்ளத்தில் இடித்து தள்ளப்படுற ஆத்தங்கரை போல என்னுடைய கணவரை காணவில்லை, ராட்சசிகளை பிடியில் சிக்கியுள்ள நான் மடிந்து தான் போக போகிறேன். தாமரை இதழ் போல விரிந்த கண்கள் கொண்டவரும், சிங்கத்தைப் போல வீரமாக நடந்து செல்பவரும், செய்நன்றி மறவாதவரும், அன்பொழுக பேசுகிறவருமான என்னுடைய பர்த்தாவை பார்ப்பவர்கள்லாம் புண்ணியசாலிகள். எல்லாவற்றையும் முழுதுமாக அறிந்த ராமன் இல்லாமல் நான் உயிரோடு இருப்பது என்பது கொடிய விஷத்தை சாப்பிட்டவனுடைய நிலைக்கு ஒப்பானது. இவ்வளவு பயங்கரமான கொடிய துக்கத்தை அனுபவிப்பதற்கு நான் முன் ஜென்மங்களில் எந்த மாதிரி பாவத்தை பண்ணினேனோ. ராட்சசர்கள்லாம் காவல் காக்கின்றார்கள்,
ராமனோ வரவில்லை. சோகம் கனமாக சூழ்ந்திருக்கு. எனவே நான் உயிரை விட்டுவிட விருப்பப்படுகிறேன். நானே விரும்பினாலும் என்னோட உயிரை விட முடியவில்லை. ஏனென்னா என்னுடைய சரீரம் என்னுடைய கணவரோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அட, இது என்ன மனித பிறவி! தற்கொலை கூடாது என்ற விவேகம் மனிதர்களுக்குத்தானே ஏற்படுறது. தொடர்ந்து சீதை இன்னும் புலம்பிக் கொண்டு தரையை பார்த்து குனிந்து கொண்டு மேலும் அரற்றுகிறாள், புலம்புகிறாள். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.